Hello everyone, வணக்கம், welcome to my channel. என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Keep supporting, keep watching. இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே அப்போ உங்களோட லவ் லைஃப், லவ் எனர்ஜி எல்லாமே எப்படி இருக்கு கம்ப்ளீட்லி பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இது. Pile number 2, Rose Quartz Zebu coin. Pile number 3, Harmony. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணினீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேல உங்களுக்கு என்ன மாதிரியான லவ் மெசேஜஸ் இல்லை ஏதாவது கைடன்சஸ் வருதா என்னங்கிறத பார்க்கலாம். பைல் நம்பர் 1, okay, secret admirer. Wait. Okay. See, இந்த வேலண்டைன்ஸ் டே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது ஒரு கிரீன் சிக்னல்னு கூட சொல்லுவேன். ஸோ சிங்கிளாக இருக்கிறீங்க அப்படின்னா எஸ், ரிலேஷன்ஷிப் இஸ் பாசிபிள் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அந்த லவ் லைஃப் வந்து கைகூடி வரும். அண்ட் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லவ் எனர்ஜியோட அக்சஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி லவ் ரிலேட்டடாக நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி க்ரீன் சிக்னல் தான் வருது, ஸோ யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதனால லவ் லைஃப் நல்லாயிருக்கும். சீக்ரெட் அட்மைரர், someone has deeper feelings for you than they are letting on. See, that's true actually. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு மேபி நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா லவ் லைஃப்பில் ஒன்றும் அவ்வளோக்கும் ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி இல்லாமல் சம்வேர் ஒரு லோன்லினஸ் அப்படியே தான் இருக்கலாம் உங்கள் ஜேர்னி. பட் உங்களோட லைஃப்பில் ஒரு சில பீப்புள் இருக்காங்க, சீக்ரெட்டாக அவங்கள வந்துட்டு அட்மையர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எது பண்ணாலும் பிடிக்கும். அவங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ப்ரொஃபஷ்னல் சைடில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்ஒன் நீங்கள் வந்து அவங்களோட ஒரு ஜெனியூனான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அண்டு ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் லவ்வே இல்லை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இருக்காங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். அந்த கரெக்ட் டைமிங்கில் உங்ககிட்ட வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன் யார், என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். பட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அண்ட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன, நீங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக என்ன கேள்விகள் வச்சுருக்கீங்களோ அதுக்கான பதில் உங்ககிட்டே தான் இருக்குது, உங்கள் மனசுக்குள்ளரே தான் இருக்குது. ஆன்சருமே அதே தான். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க, உங்கள் மைண்டு சொல்கிறத கேட்காதீங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்ன இன்னும் ஸ்பெஷல் மெசேஜஸ். பட் ஆனால் அந்த ஒரு லவ் எனர்ஜி, லவ் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இனி ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்துட்டு லவ் ரிலேட்டடான மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ப்ரேயர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, காட் 8 of Cups, Empress, Lovers,
வண்டர்ஃபுல். உங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேல இருந்து லவ்ல இருக்கிற பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகுதுங்க. இப்போ நீங்க நான் முன்னாடியே சொன்னேன், சிங்கிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமிட் ஆவீங்க. மேரேஜ்க்கு வெயிட் பண்றீங்களா? எஸ், கண்டிப்பா வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆயிடும். அண்ட் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்க உங்களுக்கு எதர் ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாக ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருந்திருக்கும், ஒரு டாமினேஷன் இருந்திருக்கும், எதர் ஒரு பர்சன் டாமினேட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும். அது எல்லாமே விலகும், ரைட்? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் பிளாக்கேஜஸாக இருக்காங்களோ, எந்த ஒரு விஷயம் பிளாக்கேஜஸாக இருக்குதோ அந்த எல்லாமே விலகுது. அண்ட் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா மீட் பண்ணுறதுக்கு வெரி சூன் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் உங்களோட பார்ட்னர் வந்துட்டு ஆக்சுவலி இது வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்துட்டு உங்கள் மேலே இருக்குது. பட் ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. பட் இந்த டைமில் அவங்க வந்துட்டு அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் வந்து ஒரு அப்சஷன் இருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இனி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த லவ், டூ மச்சான ஒரு லவ், கேரிங், பொசசிவ்னஸ், ஜெல்லஸ், இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமே வந்துட்டு பேஷன் தான். ஸோ அந்த பேஷன் வந்துட்டு திருப்பி வந்துட்டு உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள வருது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்குமே வந்துட்டு ஒரு டல் எனர்ஜியோடய சுத்திட்டு இருந்தீங்க, எங்க போனாலும் டல்லாவே இருக்கிறது, எங்க போனாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு வைப் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இப்படி இருந்தீங்க அப்படின்னா எஸ், இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாருமே உங்க கூட பேச வருவாங்க, திடீர்னு உங்களோட கனெக்ட் ஆவாங்க. நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களை தேடியே பீப்புள் பேச வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் எனர்ஜி ஆரா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறீங்க. அண்ட் அதுவும் முக்கியமாக வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில், இல்லை உங்கள் ஃபேமிலி சைடில் ஒரு பீப்புளெலாம் வந்து உங்ககிட்ட பேசுகிறப்போ ரொம்ப ரெஸ்பெக்டிவாக நடந்துக்குவாங்க. ஆட்டிடியூடெல்லாம் காமிக்க மாட்டாங்க. பிகாஸ் உங்ககிட்ட அந்த ஒரு சாஃப்ட்னஸ், அந்த ஒரு கைண்ட்னஸ் அது வந்து வெளிப்படும். ஓகேங்களா? சரி, பைல் நம்பர் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு ஸ்லோலி எல்லாமே வந்துட்டு சரியாகிட்டு வரும். ஒரு இஷ்யூஸ், தேர்ட் பார்ட்டி பிரச்சனைகள், அந்த மாதிரி டாமினேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாகிட்டு வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த வேலண்டைன்ஸ் டேலேருந்து உங்கள் லவ் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். பாசிட்டிவாக இருக்கும். பட் அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லிட்டில் பிட் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் பொறுமை தேவை இந்த டைம் பீரியடில். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் லவ் ரிலேட்டடாக ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், உங்கள் விஷஸாக இருக்கட்டும், அது ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்துட்டு டிவைன் கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். அண்ட் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்துட்டு லவ் எனர்ஜியில் அதிகமாக இல்லை. உங்களோட ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்க, உங்கள் ஃப்யூச்சர் கெரியர் இது பற்றி யோசிக்கிற அளவுக்கு லவ்வை பற்றி யோசிக்கலை. ஸோ ஆனால் இந்த வேலண்டைன்ஸ் டேலேருந்து லவ்வுக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். ஓகேங்களா? சரி, ரைட் நவ் வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட இண்டிவிஜுவல் செல்ஃப், ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை எமோஷனல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இது மூணுத்திலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும். மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் எமோஷனல் ஹெல்த் பாதிக்குது, எமோஷனல் ஹெல்த் நல்லா இருந்தால் ஃபிசிக்கல் ஹெல்த் பாதிக்குது. ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. பிகாஸ் அந்த லேக் ஆஃப் செல்ஃப் லவ், அந்த செல்ஃப் லவ்வை கொண்டு வாங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கிற அந்த கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த தேவையில்லாத இந்த பழைய நினப்புகளை வச்சுக்கிறது, கிரட்ஜஸ், இல்லைன்னா வந்து பெயின், பிட்ரேல் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வைக்கிறது, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில்
சம் சீக்ரெட் பீப்புள்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ணணும், லவ் ஷேர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணாதான் அந்த பர்சனுக்கு ரீச் ஆகி உங்ககிட்ட வருவாங்க, ரைட்? ஸோ அது உங்களோட செல்ஃப், நீங்கள் உங்களோட ஹெல்த்துக்கும் அது வந்து நல்லா இருக்கும். அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கும். உங்களை வந்து பீப்புள் பார்த்தாங்க அப்படின்னாவே ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க, ரைட்? ஸோ உங்களோட செல்ஃப், இண்டிவிஜுவல் செல்ஃபுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு நல்ல ஒரு எனக்கு இந்த ரீடிங் கொடுக்குறப்பவே நிறைய ஒரு ஹோப் தெரியுது. உங்களோட இந்த லவ் லைஃப்பில் உங்ககிட்டயுமே மாற்றங்கள் எல்லாமே நல்ல ஹோப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல குட் நியூஸை வந்து சீக்கிரம் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ பைல் நம்பர் 1க்கு நல்ல ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ரோஸ் குவார்ட்ஸ் ஜிபு காயின். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2, உங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேயில் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ், லவ் மெசேஜஸ், கைடன்சஸ் பார்க்கலாம். Okay. Pile number 2 பொறுத்த வரைக்கும் லவ்ல பிளாக்கேஜஸ், லவ்ல வந்துட்டு அந்த ஒரு எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கு. அதுக்கு சம்வேர் உங்களை பொறுத்த வரைக்குமே பைல் நம்பர் 2 உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி பிரச்சனைகளை விட உங்கள் லைஃப்பில் வந்துட்டு லவ்வுக்கான ஒரு சேலஞ்சஸே வந்துட்டு நீங்கள் தான். இன்ஃபேக்ட் வந்து பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு எமோஷன்ஸே இருக்காது. மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் ஒரு டைமே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஐ திங்க் பைல் நம்பர் 2 மேபி ஒரு சில பேர் வாட்டர் சைனாக இருக்கலாம். ரொம்ப எமோஷ்னல், சென்சிட்டிவ், ஒரு விஷயங்களை நிலையா நிற்க மாட்டீங்க. எதுக்கு கோவப்படுவீங்க, எதுக்கு கோவப்பட மாட்டீங்கன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களோட எமோஷ்னல் கண்ட்ரோல் கொஞ்சம் தேவை. பிகாஸ் வந்து உங்கள் பார்ட்னருக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் உருவாகிறதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து ஒரு விஷயத்தில் நிலையா நிற்காம இருக்கிறது தான். ஓகேங்களா? அண்ட் உங்களோட ஒரு சில ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டு போன ஒரு சில பீப்புள் வந்துட்டு அவங்களால உங்களுக்கு நிறைய பெயின் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பட் ஸ்டில் இருந்தும் அந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவர் பண்ணலை. ஓகேங்களா? அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன இஷ்யூஸ் எது போயிட்டு இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரைட் நவ் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு லவ் ரிலேட்டடான ஒரு டூ மச் அப்சஷன்ங்கிறது இருக்குது. இந்த லவ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லையுமே வந்து ஒரு தடைகளை கொடுக்குது. இன்ஃபேக்ட் வந்து இப்போது நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு புது ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போக முடியல. ஆல்ரெடி இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் ஒரு சில பீப்புள் இருக்காங்க. அவங்க மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அந்த பர்சன் கிட்டேயுமே வந்துட்டு உங்களால் வந்து ஒரு அப்ரோச் பண்ண முடியல. ஸோ சம்வேர் வந்துட்டு பட் ஸ்டில் அந்த லோன்லினஸ் ஆல்சோ நீங்கள் என்ஜாய் பண்ணலை. ஸோ ஒரு கம்ப்ளீட் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஒரு டெசிஷன் எடுக்காமல் இருக்கீங்களா? ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எது கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப், லவ், இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறது ஸ்ட்ராங் மெசேஜ்.
பிகாஸ் வந்து நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு போடுற எஃபோர்ட்டில் கொஞ்சம் கூட இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க. சம்டைம்ஸ் தேவையில்லாத விஷயங்களுக்கு போடுறீங்க, பட் ஆனால் எஃபெக்டிவாக ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லைனா ஒர்க் பண்ணுறீங்கன்னா கம்மி. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் வந்து பிளாக்கேஜஸ் உங்களுக்குள்ளே இருக்கு. ஓகே, இந்த டெத் கார்டு 2 times வந்திருக்கு, அது பார்க்கலாம். பைல் நம்பர் 2 வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டைரக்ட் மெசேஜஸ், டைரக்ட் இதாக தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்ட்ராங்கான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அண்ட் அந்த லவ் எனர்ஜி, பிளாக்கேஜஸ், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்க. பாஸ்ட் விஷயங்கள், பாஸ்ட் மெமரிஸ், அந்த நிறைய விஷயத்தில் ரிக்ரெட் பண்ணுறது, கில்ட்டினஸ், அதே மாதிரி கோவங்கள், கிரெட்ஜ், பிட்ரேல், எல்லா விஷயத்தையும் ஹோல்டு பண்ணியிருக்கனால லவ் எனர்ஜி உங்களுக்கு அட்ராக்ட் ஆகலை. அண்ட் பைல் நம்பர் 2க்கு ஹார்ட் சக்ரா இஸ் பிளாக்ட், இல்லைனா இம்பேலன்ஸாக இருக்கலாம். ஆனால் இந்த வேலண்டைன்ஸ் டேல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து யூனிவர்ஸ் தராங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளார ஃபால் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள் லவ் லைஃப் ரொம்ப நல்லா கொண்டு போகும். அண்ட் உங்களோட எல்லாமே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பில் நியூ பீப்புள் ஆல்சோ வருவாங்க. அண்ட் ஐ திங்க் வந்து இப்போ நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக போறீங்க. பைல் நம்பர் 2 வெரி சூன் வந்துட்டு இந்த இயர்க்குள்ளார மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். நோ கான்டாக்டில் இருக்கீங்களா? எஸ், அது சரி பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக வந்து போயிடுவீங்க. லவ் லைஃப்பில் வந்துட்டு முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிச்சவங்களுக்கு முடிவுகள் வரும். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற பிளானிங் இருக்கும். அண்ட் உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், பாசிபிள். இந்த டைம் பீரியடில், இந்த வேலண்டைன்ஸ் டே, இந்த ஒரு டைம் பீரியடில் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். எது மூலியமாவது உங்களுக்கு ஒரு மெசேஜை கொண்டாந்து சேர்ப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் உங்கள் மேலே வந்துட்டு ஒரு சில பேர் கோபமா இருக்காங்க அப்படின்னா அவங்க சமாதானமாகி திருப்பி மறுபடியும் பேச வருவாங்க. ஓகே ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் லவ் கார்டில் இருக்கிறேன். அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரொம்ப மெச்சூரிட்டி நிறையவே தெரியுது. நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருப்பீங்க இனிமேல். அதாவது உங்களோட ஏஜ் வந்து யங் ஏஜாக இருந்தாலும் அந்த ஏஜ்க்கான மெச்சூரிட்டிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ரொம்ப பாராட்டுவாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி இனி வந்து வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புள் வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க, உங்ககிட்ட பேசணும்னு வருவாங்க. அண்ட் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னால ஒரு சில பேரோட நீங்கள் இப்போ கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம். குட் பி உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை கசின்ஸ், யாராக வேணா இருக்கலாம். அவங்க வந்து ஒரு ஃபர்கிவ்னஸோட இல்லை அவங்க திருப்பி மறுபடியும் உங்களோட கனெக்ட் ஆகணும், அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறதுனா கூட ஜட்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு நியூ கான்டாக்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நியூ பீப்புள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு என்டர் ஆவாங்க. ஓகேங்களா? அண்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களோட இந்த லோன்லினஸ் எண்ட் ஆகிடும். இப்போ பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி சூன் வந்துட்டு அந்த பர்சன் வந்து கிடைப்பாங்க. ஓகே, பட் அந்த எக்ஸாக்ட் டைமிங் எப்போன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சர் ஒன்லி டைம் வில் டெல், வெயிட். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த டைம் அந்த டைம்னு எக்ஸாக்டாக வந்துட்டு உங்களுக்கு பதில் வரலை, பட் இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ஒரு பிளாக்கேஜஸ், ஒரு வீக்னஸ், அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு மெசேஜ் எனக்கு ஸ்ட்ராங்காக வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான உறவுகள்ங்கிறது இனிமேல் தான் வருவாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நிறைய பீப்புள்னே சொல்லுவேன், டெம்பரவரியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்டேபிளான ஒரு உறவுங்கிறது இனிமேல் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ.
பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேல உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருது? லவ் மெசேஜஸ் இல்லைன்னா லவ் கைடன்சஸ்? Twin flame. Okay. Only time will tell. Acceptance is the key. See, pile number 3 பொறுத்த வரைக்கும் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி காமிக்குது. உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லை மேரேஜாக இருந்தாலும் பட் ரொம்ப டிலே ஆகாது. பட் ஆனால் வந்துட்டு நல்ல ஒரு பார்ட்னர் அமைவாங்க, உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் அமைவாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அமையக்கூடிய அந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா உங்களோட சேம் இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் 2 பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா எஸ், நிறைய வந்து பார்த்தாச்சு. நீங்களும் உங்கள் பார்ட்னரும் நிறையா ஒரு ஜேர்னி ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டேல இருந்து வந்து மாற்றங்கள் வரும். ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக பாஸ்ட். உங்கள் பாஸ்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிகாஸ் உங்களால் பாஸ்ட்டை மாற்ற முடியாது. பட் அது ஒரு கைடன்ஸாகவோ அது ஒரு லெசனாகவோ எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு வந்துட்டு ஒரு லெசனாக வச்சுட்டு நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட அந்த பாஸ்ட்ல நடந்த நிறைய பெயின், நிறைய ஒரு மெமரிஸ், இது வந்து இன்னுமே என் மனசுக்குள்ளார இருக்கு, இது வந்து என்னால் வெளியில ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கிற உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்றது எஸ், எல்லாமே வந்து கியூர் ஆகும். உங்களுக்கு அந்த ஒரு எமோஷனல் ட்ராமா இல்லை சைல்ட்ஹுட் ட்ராமா இதெல்லாம் உங்களுக்குள்ளார இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கியூர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். அண்ட் உங்களோட ஹார்ட் சக்ரா வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்து ஹீல் ஆகும். பிகாஸ் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய சாக்ரிஃபைசஸ் நிறைய சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நிறைய பெயினை வந்து மனசுக்குள்ளார வச்சுருக்கீங்க. ஸோ அதனால ஸ்லோவாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ரிலீஸ் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ்னா ட்வின் ஃப்ளேம் பார்ட்னர் எஸ் பாசிபிள். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3க்கு பேஷன். இன்ஃபேக்ட் உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் பார்ட்னராக இருக்கட்டும், அந்த ஒரு பேஷனுங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு இதே பண்ணும், ஆக்டிவே பண்ணும். ஓகேங்களா? பிகாஸ் வந்து 2 பேருமே வந்துட்டு பேஷனேட் பர்சனாக இருக்கலாம். அந்த லவ்ங்கிற ஒரு கிரேவிங்ஸுங்கிறது 2 பேருக்குமே வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப பேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த பேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே? அண்ட் அகெயின் வந்துட்டு ஒரு சில பேருக்கு நீங்கள் இழந்த அந்த பேஷன், அந்த லவ், அது எல்லாமே திருப்பி வரும் இந்த வேலண்டைன்ஸ் டேல இருந்து. ஓகே, அப்போ see there are a lot of hope. யூனிவர்ஸ் நல்ல ஹோப் கொடுக்குறாங்க. சரி, ஐ டோன்ட் நோ ஏன் வந்து 3 பயலுக்குமே வந்துட்டு இந்த டெவல் கார்டு வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் எனக்கு ஏன்னே தெரியல. இந்த ஒரு மெசேஜ் ஒன்லி டைம் வில் டெல் டெவல் கார்டு 3 பயலுக்குமே வருது. ஸோ தெர் இஸ் அ ஸ்ட்ராங் வந்து மெசேஜ் எல்லாருக்குமே சொல்றது என்ன அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பர்சன் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூஸாக இருப்பாங்க. இது 2 விஷயம் பிளாக்கேஜஸ் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றேன்னா, எதர் வந்து தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களோட ஓன் செல்ஃப்,
ஒரு அப்சஷன், ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்னு சொல்லலாம். ரொம்ப டூ மச் பொசசிவ்னஸ் அண்ட் ஜெல்லஸ் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிளாக்கேஜஸ்ங்கிறது 2 விதத்துல தான் இருக்கு மோஸ்ட்லி. எய்தர் வந்துட்டு வீக்கான எனர்ஜி இருக்கு, இல்லை டூ மச் ஸ்ட்ராங் எனர்ஜி இருக்கு. ஒரு பேலன்ஸிங்கிறதே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லை. ஸோ சம்வேர் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும் ப்ராப்பரா. ஒரு ஒரு வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப், நீங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கூல் டைப்பா? எஸ், நான் கூலா வந்து ஹேண்டில் பண்ணுவேன் ரிலேஷன்ஷிப்பை. நோ, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு பயங்கர அந்த ஃபயர் எனர்ஜி மாதிரி ரொம்ப பேஷனேட். ரொம்ப ஒரு சின்ன விஷயம் கூட வந்துட்டு பார்ட்னர் கிட்ட பயங்கரமா நோட் பண்றது. இது எய்தர் நீங்க இல்லைன்னா உங்க பார்ட்னர். அண்ட் ஸோ இதனால வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் சரியாகும், பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஹோப் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல அகெயின் ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கு. அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா எய்தர் வந்துட்டு யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை இன்னொரு பர்சன் வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு கூலா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்காம அப்படி இருக்காங்க. ஸோ சம்வேர் வந்துட்டு ஒரு இம்பேலன்சிங்கா வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக அதுல ஒரு பேலன்ஸ் வரும். அண்ட் நீங்களும் சரி உங்க பார்ட்னரும் சரி டுகெதரா சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டு கொண்டு போவீங்க. அண்ட் ஒரு ஒரு இதுல வந்து டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது எல்லா சைட்ல இருந்துமே உங்களுக்கு வருது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ப்ராப்பரா நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சில சேலஞ்சஸ் வந்துட்டு வந்துட்டு போகலாம். பட் ஆனா வந்துட்டு நிறைய ஹோப் இருக்கு, மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, உங்களோட அந்த லவ் லைஃப் உங்க பார்ட்னரோட கண்டினியூ பண்றதுக்கு அகெயின் ஃப்ரெஷ்ஷாக உங்க பாஸ்ட்டை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்பர் ஹீலிங், ப்ராப்பரான விஷயங்கள் எல்லாமே பாஸ்ட், அவ்வளோதான், இட்ஸ் எண்ட். இனி நான் நியூவான லைஃப்பை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட, ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட, நிறைய ஹோப்ஃபுல்லோட வந்துட்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மாற்றங்கள் வரும். ஓகேங்களா? அண்ட் சிங்கிளாக இருக்கிறீங்க, ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கான பார்ட்னர் இன்னும் கிடைக்கல, மேரேஜ் தள்ளி போய்கிட்டே இருக்கு, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து கைவிட்டு போகுது, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இயர் மேரேஜ் நடந்துரும். அண்ட் ரொம்ப வந்துட்டு நீங்க ஹெவியா எஃபோர்ட் போட்டுட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்க ரிலேஷன்ஷிப்ல, அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கு. சரி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, இந்த வேலண்டைன்ஸ் டேல இருந்து நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. எய்தர் ஒரு பாஸ்ட்டை வச்சுட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அண்ட் ஃபியூச்சரை நினைச்சும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிரச்சனையே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் தான். அது நீங்களாவே ஒரு விஷயத்த செல்ஃபா ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க, அதனால கன்ஃபியூஷன்ஸ் வருது. இது எதுவுமே வேண்டாம். கம்ப்ளீட்லி லவ் எனர்ஜியோடயே இருங்க. பிகாஸ் உங்க இது வந்து நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட். நீங்க வந்து நல்லா ஹாப்பியா, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள், அந்த ஒரு அடிக்ஷன், அந்த அப்சஷன்ஸ், இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப நல்ல நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ எனக்கு 3 பைலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவல் கார்டு அண்ட் டைம் வில் டெல்ங்கிறது வருது. சம்வேர் வந்துட்டு பிளாக்கேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் சைடில் இருந்துமே ஒரு சில பிளாக்கேஜஸ்னால நீங்களா உருவாக்கிக்கிறீங்க, அதனால தள்ளி தள்ளி போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நெகட்டிவ் வீக்னஸ் அது எது இருந்தாலும் அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் சூன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.